ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இன்னும் டைம் டேபிள் வரல பப்ளிக் எக்ஸாமுக்கு. பட் அதை பற்றின ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் வந்திருக்குது. அண்ட் ஆல்சோ டென்டேட்டிவ் டைம் டேபிளும் கிடச்சிருக்குது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்மளுடைய கல்வி மினி சேனல் அண்ட் கேகே டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாமுக்கு, ஹாஃப்லி எக்ஸாம், ஸோ அதுக்கப்புறம் பப்ளிக் எக்ஸாமுக்குமே இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் டேஸு, கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இதெல்லாம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 50லேருந்து 55 நாட்கள் தான் டைம் இருக்குது, நீங்கள் ஸ்கூல் போகிற நாட்கள். ஸோ அதனால் வந்து டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ மைண்டில் வச்சுக்கிட்ட இதுக்கு இடையில ஏன் கவர்மெண்ட் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரில. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்டு டென்டேட்டிவ் டைம் டேபிள் பார்க்குறதுக்கு முன்னாடி டைம் டேபிள் பற்றி ஒரு சில அப்டேட் பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எவ்ரி இயர் எல்லா வருஷமே பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் மார்ச் ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப நமக்கு எப்போவுமே வந்து அக்டோபர் எண்டு செப்டம்பர் எண்டு இல்லை அக்டோபர் ஃபஸ்ட் வீக்கு. ஸோ அப்போயே வந்து டைம் டேபிள் வந்துடும். லாஸ்ட் இயர்லாம் ப்ரீவியஸ் இயர் 2024 வந்து நமக்கு செப்டம்பர்லேயே டைம் டேபிள் வந்துருச்சு. 2025 அக்டோபர் ஃபஸ்ட்டில் டைம் டேபிள் வந்துச்சு. பட் இப்போது 2026 அக்டோபரே முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா, ஆல்மோஸ்ட். ஆனால் இன்னமும் நமக்கு ஒரு டைம் டேபிளும் கிடைக்கல. டைம் டேபிளை பற்றி அமைச்சருமே இன்னும் அஃபீஷியலாக எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. பட் அது ஏன் அப்படிங்கிறது யாருக்குமே வந்து தெரில. ஏன்னா வந்து நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன் வருது, அதுக்காக அவங்க டைம் டேபிள் கொடுக்காமல் எடுக்க முடியுமா? இது வந்து ரொம்பவே தவறான ஒரு செயல். ஏன்னா டைம் டேபிளுங்கிறது அவங்க ஏர்லியாகவே வந்து கொடுக்கணும். இப்போ மார்ச்சில் எக்ஸாம் அப்படின்னா ஒரு 5-6 மந்த்துக்கு முன்னாடியே எப்போவுமே கொடுத்துருவாங்க. அப்படி தான் கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் அக்கார்டிங் டு த டைம் டேபிள் ஸ்டூடெண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளான், அவங்க ஒரு பிளான் வந்து பண்ண முடியும். எப்படி படிக்கிறது, எந்த மந்த்துக்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணால் எக்ஸாமுக்கு ப்ராப்பராக வந்து நம்ம ரெடி ஆகலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பிளான் பண்ணணும். ஸோ அதுக்கு டைம் டேபிள் கொடுத்துருக்கணும். அக்டோபரும் முடிஞ்சிருச்சு, இனி நவம்பர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதுக்கு மேலே டிலே பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தெரில. ஸோ அதனால் ப்ராபப்ளி பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் ஃபஸ்ட் வீக்கில் நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து டைம் டேபிள், அஃபிஷியல் டைம் டேபிள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம பார்ப்போம். அப்படி வந்துருச்சுன்னா அடுத்த செகண்டே நான் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணிடுவேன். அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணிடுவேன். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது உங்களுக்கான ஒரு டென்டேட்டிவ் டைம் டேபிள் அக்கார்டிங் டு த பாஸ்ட் 3 இயர்ஸ் எக்ஸாம் டைம் டேபிளை பேஸ் பண்ணி ப்ராபபிளி இந்த இயர் வந்து எந்தெந்த டேட்டில் எக்ஸாம் வைக்க சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத வச்சு எடுக்கப்பட்ட டைம் டேபிள் தான். இட்ஸ் நாட் கிரியேட்டட் பை எனி ஒன், இட்ஸ் கிரியேட்டட் பை ChatGPT அக்கார்டிங் டு த பாஸ்ட் 3 இயர்ஸ் டைம் டேபிளை பேஸ் பண்ணி ChatGPTயால் கிரியேட் பண்ண ஒரு டைம் டேபிள் தான். ஸோ பார்ப்போம் என்ன சொல்லுது அப்படின்னா ChatGPT ப்ராபப்ளி வந்து மார்ச் 2 மண்டே வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற சொல்லுது, விச் இஸ் தமிழ். அடுத்து 5 வந்து இங்கிலீஷ், அதுக்கப்புறம் 10 மேத்தமெட்டிக்ஸ், சுவாலஜி, காமர்ஸு, அதுக்கப்புறம் 13 கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஸோ அதுக்கப்புறம் 17 பயாலஜி, பாட்டனி, ஹிஸ்ட்ரி. 20 பார்த்திங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியோகிரஃபி. 24 ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், எம்ப்ளாயபிலிட்டி, ஸ்கில். ஸோ இதுதான் வந்து அக்கார்டிங் டு த பாஸ்ட் 3 இயர்ஸ் டைம் டேபிளை பேஸ் பண்ணி ஸோ ChatGPT கொடுத்த டைம் டேபிள் இது தான். அதே மாதிரி ஃபார் 10th ஸ்டாண்டர்டுக்கும் எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள், மார்ச் 27 ஃப்ரைடே தமிழ், ஏப்ரல் 1 இங்கிலீஷ், ஏப்ரல் 3 ஆப்ஷனல் லாங்குவேஜ் லைக் ஃப்ரெஞ்ச், ஹிந்தி அந்த மாதிரி யாராவது படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கானது. ஏப்ரல் 6 மேத்தமெட்டிக்ஸ், ஏப்ரல் 10 சயின்ஸ் அண்ட் ஏப்ரல் 14 சோசியல் சயின்ஸு. ஸோ இதுதான். அண்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் டென்டேட்டிவாக பாருங்கள், 12th ஸ்டாண்டர்டுக்கு ப்ராபபிளி February 6 February 13 கண்டக்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. 10th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா February 20 February 27 கண்டக்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த டைம் டேபிள், டென்டேட்டிவ் டைம் டேபிள் ஃபார் த பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஃபார் 12th ஸ்டாண்டர்ட் அண்ட் 10th ஸ்டாண்டர்ட். ஸோ இதை இப்போதைக்கு டென்டேட்டிவாக ஒரு ஐடியாக்காக பார்த்துக்கோங்க. அதர்வைஸ் அஃபீஷியல் டைம் டேபிள் ப்ராபபிளி கம்மிங் வீக்கில் வர சான்சஸ் இருக்குது. வந்தோன்னே நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே.